நரசிம்மாவதாரம் எடுத்து பக்தன் பிரகலாதனை பெருமாள் அருள் புரிந்தார். நாளடைவில் சிவத்வேஷம் ஏற்பட்டது பிரகலாதனுக்கு. இதை போக்க ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி அதில் இருந்து மீண்டு வர சிவபெருமானை வழிபட பிரகலாதனை அறிவுறுத்தினார் பெருமாள். வேறு வழியின்றி பிரகலாதனும் சிவபெருமானை குறித்து தவம் இயற்றினார். உரிய காலத்தில் பக்குவம் அடைந்ததும் சங்கரநாராயணராக இணைந்து தோன்றி இருவரும் ஒருவரே என்பதை உணர்த்தினார். இதை கண்ட பார்வதி தேவியும் தனிக்கும் அதேபோல் காட்சியளிக்க வேண்டினாள். சிவபெருமானின் வழிகாட்டுதல் படி பஞ்சாக்னி மத்தியில் தவம் இருந்து சங்கரநாராயண ஸ்வரூபத்தை தரிசித்தாள் கோமதி அம்மன். இன்றும் அந்த நிகழ்ச்சி ஆடி தபஸ் என சங்கரன் கோவிலில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையே தனது பிரஸ்னோத்தர ரத்னமாலிகா ஸ்தோத்திரத்தில் ஆதிசங்கரர் சங்கர நாராயணாத்மைகா என்று போற்றி புகழ்ந்துள்ளார். ஓம் சங்கரநாராயண பரபிரம்மணே நமஹ.